பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மணியோடு பூலோகம் ஆனந்தத்தின் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்கள் செந்தில்நாதன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 26 கவர்மெண்ட் செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் 4 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்க்கு மட்டும்தான் என்எம்சி 250 MBBS சீட்ஸ் அட்மிஷன் போடுறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் சொல்லுங்க. ஒரே குழப்பமா இருக்கு சார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த 4 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்லயும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப சூப்பர்பா இருக்கு அப்படின்னு அர்த்தம். என்னமும் செயலும் நல்லா இருந்தா கண்ணம் பண்ணு மாதிரி ஆயி அப்படி தேச சாயிரும்டா. இந்த 4 மெடிக்கல் காலேஜ்ல ஒரு மெடிக்கல் காலேஜ் தான் திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ். திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அது என்ன வேணா இருக்கட்டும். அது லெபார்டரியாக இருக்கலாம், கிளாஸ் ரூமாக இருக்கலாம், ஹாஸ்டல்ஸாக இருக்கலாம், கிளாஸ் ரூம்ஸாக இருக்கலாம், எல்லாமே பக்காவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இனஃப் அவுட் பேஷண்ட்ஸ் இன்பேஷண்ட்ஸும் இருக்காங்க. அதனால தான் 250 MBBS சீட்ஸோட திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் பட்டையை கிளப்பிட்டு இருக்காங்க. இன்னைக்கு திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜோட ஃப்ரெஷர்ஸ் கைட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டே உங்களுக்கு வந்து இனாகுரல் செரிமனிங்க. இந்த இனாகுரல் செரிமனியில் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேருமே கலந்துக்க வைக்கிறாங்க. அவங்களோட கருத்துக்களையும் வெளிப்படுத்துறதுக்கு வாய்ப்பு அளிக்கப்படுது. கராரான ஊருன்னு சொல்லுங்க. மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது திருநெல்வேலி சைனா செம போல்டு. எனக்கு தெரிஞ்சு தன்மானத்தை காப்பாற்றுவாங்க, எப்பவுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. ப்ரொஃபசர்ஸ், டீன், ஹெச்ஓடி, சீனியர்ஸ் இவங்க எல்லாருமே வந்து வார்ம் வெல்கம் பண்ணுறாங்க. தென் சீஃப் கெஸ்டா எஸ்பியோ இல்லை கலெக்டரையோ வர சொல்கிறாங்க. மொதல் நாளே திருநெல்வேலினாலே நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? அல்வா. வந்திருக்க அத்தனை பேருக்கும் ட்ரீட்டே அல்வா தான். ஃபர்ஸ்ட் நாள் உங்களுக்கு அல்வா ட்ரீட் கொடுக்குறாங்க. அல்வா கொடுத்து தான் ஆரம்பமே திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜில். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஹாஸ்டல் போகும்போது அட்மிஷனுக்கு நீங்கள் டெபாசிட் வந்து 25,000 பே பண்ணணும். இது ரீஃபண்டபிள் டெபாசிட், ஒன் டைம் டெபாசிட். மெஸ் ஃபீஸ் வந்து பர் மந்த் 5,500 வருது. இது வந்து ஃபெஸ்ட்லாம் வச்சாங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும். ஆவரேஜா 5,500 பர் மந்த் வருது. ரூமுக்கு 3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அலாட் பண்றாங்க. ஹாஸ்டல்ல 3 ஸ்டூடெண்ட்ஸ் பர் ரூம். ரூம்ல வந்து உங்களுக்கு காட்டு, ஷெல்ஃபு இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்க உங்களுக்கு தேவையான தலையணி, பாய், பெட்டு, பெட்ஷீட்டு, டம்ளரு, தட்டு, லொட்டு, லொசுக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ராகிங் வந்து என்னத்தை சொல்றது? ராகிங் கிடையாது. என்ன நடக்கும்னே தெரியாது. இப்ப ராகிங் கிடையாது. ஓகேங்களா? ராகிங் சுத்தமா கிடையாது. ஓகே. அசிங்கப்பட்டேன், அவமானப்பட்டேன், வெட்கப்பட்டேன், வேதனைப்பட்டேன். இருந்தாலும் ரொம்ப மைல்டா இருக்கும். ஒன்றும் இல்லை, சார்னு கூப்பிடுங்க, மேடம்னு கொடுங்க, முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? சார், மேடம், அவ்வளோதான். ராகிங் ஓவர். இதுக்கு மேல ஏதாவது பேசுன செஞ்சு விட்டுருவான் பாத்துக்க, அப்படி பேசுவாங்க. நெக்ஸ்ட் ஈவெண்ட்ஸ்னு பார்க்கும்போது டேம்போனே டே அப்படிங்கிற இன்ட்ரா காலேஜ் ஸ்போர்ட்ஸ் டே அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க. வாலிபால் கிரவுண்ட் இருக்குது, கிரிக்கெட் கிரவுண்ட் இருக்குது, ஃபுட்பாலில் ஒரு ஸ்பெஷல் ஃபுட்பால் கிரவுண்ட் அங்கே அவைலபிளாக இருக்குது. பேஸ்கெட் பால் கிரவுண்ட் இல்லை போல இருக்குது. ஓகே, இந்த பாத்திரத்துக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறாங்கன்னா இதில் வேற ஏதோ ஒன்று இருக்குடா. ஒருவேளை இதில் தண்ணி ஊற்றி வச்சா ஜில்லுன்னு இருக்குமோ. எக்ஸ்டசி அப்படிங்கிற கல்ச்சுரல் ஃபெஸ்ட் ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. தமிழ் மன்றமும் அவங்க கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. தென் ஸ்பெஷல்ஸ். திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ்னா என்ன சார் ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து சூப்பர் ஸ்பெஷாலிட்டி, மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்குது. ரீசெண்டாக தான் 180 crore ரூபி செலவில் சூப்பரான மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்காங்க. அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹைடெக் மைக்ரோபயாலஜி லேப் இன் சவுத் இந்தியா எங்கே இருக்குன்னா திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜில் இருக்குது. இது ஒரு மிகப்பெரிய சிறப்பியல்பு திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜுக்கு.
நெக்ஸ்ட்டு செகண்ட் இயர் ஃபஸ்ட் இயர் போகும்போது உங்களுக்கு செப்பரேட் ஹாஸ்டல், அதில் எந்த டவுட்டும் இல்லை. செகண்ட் இயர் நீங்கள் போயிட்டீங்கன்னா ஒரு ஹாஸ்டல் ரூம், ஒரு ரூம்லேயே தேர்ட் இயர், செகண்ட் இயர், ஃபோர்த் இயர்னு எல்லாம் மிக்ஸ்டாக இருப்பாங்களாம். இது இப்போதைக்கு திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜில் மட்டும்தான் இருக்குது, மற்ற காலேஜஸ்லாம் இது கிடையாது. இதுவும் ஒரு சிறப்பியல்பு, ரொம்ப ஜாலியாக இருக்கும் இல்லையா? பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு அடபாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு வேணும் என்னத்துக்கு. So these are all the things we should know about திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ். நீங்கள் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் 2020ல் திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் எடுத்திருக்கீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய, சவுத் இந்தியாவிலே ஹைடெக் மைக்ரோபயாலஜி லேப் இருக்கக்கூடிய, சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலோடு இருக்கக்கூடிய சூப்பரான ஒரு காலேஜ் தான் நீங்கள் போயிருக்கீங்க. அதனால் நீங்கள் நல்லா படிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.